ஹாய்! இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சப்பாத்தி, இட்லி, பூரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா நம்ம இப்போ வந்து காளான் கிரேவி செய்ய போறோம். அதுக்கு நல்லா பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ஆனியனையும், கேப்சிகமையும் இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். லேசாக அந்த எண்ணெயில் அப்படியே லேசாக வந்து நல்லா ரொம்ப வேக வைக்கக்கூடாது. சும்மா லைட்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ பாருங்கள், இப்போ நம்மளோட வெங்காயமும் கேப்சிகமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட கேப்சிகம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது அதே பேனில் ஆயில் சேர்த்து இதில் வந்து நம்ம 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வந்து வேகட்டும். வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணலாம். ஸோ 2 தக்காளி இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணிடலாம். இது கூட வந்து நம்ம 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஒரு பக்கம் வந்து காளான் நல்லா வாஷ் பண்ணி நல்லா அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் அதிகமாக நம்ம மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ வெங்காயத்தை வந்து இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம நல்லா வதக்கி விடணும். ஸோ அந்த பச்சை ஸ்மெல், அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதோடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து எண்ணெயில் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்தனால கொஞ்சம் நல்லா ரெட் கலரில் ஃபார்ம் ஆகும். ஸோ இதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோடைய தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி வெறும் ஆயில் கண்டென்ட்டில் வரணும். இது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சமாக சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் இருந்தால் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சாஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் லைட்டாக மூடி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து இப்போ நம்ம இதில் வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆனியனையும் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் சேர்க்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து இதை நல்லா ட்ரை ஆக விடணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். பாருங்கள், இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கிற அந்த ஆனியனையும் கேப்சிகம் இந்த கியூபாக கட் பண்ணோம்ல, ஸோ இது மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இப்படி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த கடாய் சிக்கனுக்கு யூஸ் பண்ணுற மெத்தடு. இதை கறிக்கு நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது கூட நம்ம வந்து காளான் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். காளான் நல்லா கழுவி நம்ம இப்படியே ஃபுல்லாக நம்ம இதில் வந்து எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய காளான் வந்து கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆயிரும். ஸோ காளான் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எல்லா பக்கமும் நல்லா மசாலா வந்து ஆட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வேணும் அப்படின்னமோ அந்த அளவுக்கு கிரேவியை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். மூடி வச்சுருங்க. இதை ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட கிரேவி பக்காவாக ரெடியாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்மளோட தண்ணிலாம் அப்சர்வ் ஆகி நல்லா கிரேவி கண்டென்ட்டில் வந்துருச்சு.
இப்போ இது மேலே மல்லி இலையை அப்படியே தூவி விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான காளான் கிரேவி ரெடி. ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் டெய்லி நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.